12 ராசிகள்லையுமே அதிக அளவிற்கு நேர்மையும் சரிங்க, விசுவாசமும் உண்மையும் வாய்மையும் கொண்ட நபர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்கள் வாழ்க்கையில சிக்கலான கட்டத்தை கூட ரொம்பவுமே உறுதியா முடிவெடுத்து பொறுமையாகவும் திறமையாகவும் செயல்படக்கூடிய நபர்கள் நீங்க இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மே மாதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமா இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமா அமையும், பாதகமான விளைவுல இருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும், சாதகமான விளைவுகளை தக்க வைக்க நீங்க என்ன செய்யணும், இது பத்தின முழுமையான தகவலையுமே கடகராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் இந்த பதிவு செஞ்சிருக்கோம். இந்த பதிவை நீங்க முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. பல பயனுள்ள தகவல் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். வாழ்க்கையில சிக்கலான கட்டத்தை கூட ரொம்பவுமே திறமையா செயல்படுத்தக்கூடியவங்க தாங்க நீங்க. இந்த 12 ராசிகள்லையுமே கடகராசி அப்படிங்கிறது சந்திர பகவான அதிபதியா கொண்டது. இதனாலேயே கடகராசி அன்பர்கள் ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே போல மேன்மையான குணம் படைத்தவங்களா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அதிக அளவுல சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவங்களுமே நீங்க தாங்க. தமிழ் மாதத்துல கடகராசி ஆடி மாதத்துல பிறந்தவங்களுக்கான ராசியா பார்க்கப்படுது. உங்களுக்கு தெய்வ பக்தி, பெரியவங்க மீது மரியாதை, குழந்தைகள் மீது அன்பு, சமுதாயத்தின் மீதான பயம், இது எல்லாமே நிறைந்த ஒரு நபர்களா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த கடகராசிக்காரங்கள பெரிய தியாகிகள் அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்காகவுமே போராடக்கூடியவங்க நீங்க. அதே போல அந்நியருக்காக கூட தியாகம் செய்வீங்க. பாசக்காரங்களாகவும் பாசகத்துக்காகவும் பழகியத்துக்காகவும் உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டீங்க. இவ்வளவு நல்ல உள்ளம் கடகராசி அன்பர்கள்கிட்ட இருக்கு. அதே போல கடகராசிக்காரங்க கிட்ட ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வரக்கூடிய கோபம் தாங்க. திடீர்னு கோவிச்சுக்குவீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல அந்த மாதிரி கோச்சிக்கிட்டு உங்களோட நண்பரா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க கூட எல்லாம் பல மாதங்கள் ஏன் ஆண்டு கூட பேசாம இருப்பீங்க. உங்களுடைய கோபத்தை கூட நீங்க அமைதியா தான் காட்டுவீங்க. அது தவிர அடித்தடி எல்லாம் உங்களுக்கு காட்டுறது பிடிக்காது. எதிர்பாராத சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க ரொம்பவுமே சென்டிமெண்ட் பார்த்து கோவிச்சுக்குவீங்க. இது ஒண்ணு மட்டும்தாங்க. இந்த கோபத்தால ஒரு சில விஷயத்தையுமே நீங்க உங்களோட வாழ்க்கையில இழந்திருப்பீங்க. தேவையில்லாம அடிக்கடி கோவப்படுறீங்க இல்லையா, அந்த விஷயத்தை மட்டும் தவிர்த்தாலே நிறைய நன்மைகளை நீங்க பெற முடியும். கடகராசி அன்பர்கள் எவ்வளவு மற்ற ராசிக்காரங்க கூட பார்த்தா நிறைய சிறப்பான குணநலம் கொண்டவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மே மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, கிரக நிலை மாற்றங்கள் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும், இது பத்தின முழுமையான தகவலையுமே நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான வணங்கி வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில தீராத கஷ்டங்களும் தீரும். முருகப்பெருமான வணங்கி கந்த சஷ்டி கவசம் சொல்லி வணங்கி வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில எல்லா விதமான நலங்களும் பலன்களும் கூடிய விரைவில் உங்களை வந்தடையும். ஏன்னா கடகராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமையில இந்த முருகன் வழிபாடு செய்யறது உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் தரும் ஒரு வழிபாடாகவே பார்க்கப்படுது. அதனால தாங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. அறுபடை முருகனின் அருளால் கடகராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகுவதற்கு கட்டாயம் முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார். மேலும் உங்களுக்காக நாங்க முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நாம முதல்ல பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்குமே இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே உங்களுடைய ராசியில செவ்வாய் பகவானும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில கேது பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவானும், புதன் பகவானும், லாபஸ்தானத்தில் குரு பகவானும், சந்திர பகவானும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் வலம் வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசைன போக ஸ்தானத்திற்கும், 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கும், 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கும், 31ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் பாக்கிய ஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கும் மாற்றம் பெற போறாங்க. இந்த கிரகநிலைகளும் இந்த கிரகநிலை மாற்றங்களும் தாங்க உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கக்கூடியதா இருக்கும். அந்த வகையில இந்த கிரகநிலை மாற்றங்கள் மூலம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்களை குறித்து நாம இப்ப விரிவா பார்க்கலாம். உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கறத கூட ரகசியமாகவே வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள். இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் எப்படி செயல்பட சொல்லுது அப்படின்னு பார்த்தா, நீங்க நிதானமா செயல்பட்டா பல விதமான நன்மைகளை பெற முடியும்.
அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கவனமா தாங்க இருக்கணும். ஏன்னா உடல் நலத்திற்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். எதிர்பார்த்த பண வரத்து கொஞ்சம் தாமதமா வரும். எந்த ஒரு வாக்குறுதியை கொடுக்கறதுக்கு முன்னாடியோ நல்ல விதமா யோசிச்சு செயல்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க வாக்குறுதியை கொடுக்காமல் இருக்கிறது, வாக்குறுதி கொடுக்கற மாதிரியான விஷயத்தை தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது. மற்றவங்களோட செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும் வகையில் இருக்கும். அதனால நீங்க அதுக்கெல்லாம் முன்னுரிமையே கொடுக்காதீங்க. உங்களோட தொழில் வியாபாரத்தை எப்படி சிறப்பா மேம்படுத்தணும் அப்படின்னு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் பெற முடியும். மற்றவங்களோட செய்கையால நீங்க உங்களோட வியாபாரம் மற்றும் தொழில எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் கொஞ்சம் தெளிவா சிந்திச்சு செயல்படுறது நல்லது. இது இப்படி செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வாடிக்கையாளர்கள் கிட்டயுமே நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு செல்வது நல்லது. கடுகடுன்னு பேசாம திட்டாம கொஞ்சம் இனிமையா பேசி பழகுவது வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அவசரப்படாம நீங்க நிதானமா உங்களோட பணிகளை கவனிப்பதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். அதே போல குடும்பத்திலுமே சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படும் வகையுள்ள சூழ்நிலைகள் அமையலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாம வாக்குவாதத்தை வளர்ப்பது தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகள் முன்னேற்றத்துல தடை தாமதம் வரலாம், கவனமா இருங்க. பொருட்களை கவனமா பாதுகாப்பா வச்சுக்கோங்க. பெண்களுக்கு எந்த வாக்குறுதியுமே கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கோபத்தை குறைப்பது அதை விட நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். புதிய ஒப்பந்தத்துல கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்பு அமையும். சக கலைஞர்களிடம் நீங்க நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை உண்டாக்கி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைத்து தன்மையா பேசுவதால் காரிய வெற்றிகளை அமைத்துக் கொள்ள முடியும். எதிர்பாராத செலவுகள் வரலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையற்ற அலைச்சல்களை நீங்க குறைச்சிக்கிறது நல்லது. எங்க போனா எந்த விஷயம் சரியான வரும் அப்படிங்கறத திட்டமிட்டு செயல்படுத்துங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம அலைவது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதா அமைஞ்சிடும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையை உண்டாக்கணும் அப்படின்னா தீவிரமா சிந்திச்சு ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது. மத்தவங்க கிட்ட நீங்க ஏதாவது உதவி கேட்கிற மாதிரி இருந்தாலும் சரி, உதவி செய்யற மாதிரி இருந்தாலும் சரி, அதை கூட பார்த்து பக்குவமா தான் செய்யணும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கொஞ்சம் கவனமோட படிச்சா நல்லது. எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானமா செயல்பட்டா நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பை கடகராசி அன்பர்கள் நீங்க பெற்றிருக்கீங்க. இப்போ நம்ம கடகராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில காணப்பட்டாலுமே வருமானம் அப்படிங்கிறது குறையாத நிலையே இருக்கும். போட்டிகள் பத்தின கவலையை விட்டுட்டு தொழில் வியாபாரத்துல கவனம் செலுத்துறது நல்லதா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்குமே வெளியூர் மாற்றம் வரலாம். சக ஊழியர்கள் கிட்ட பேசும் பொழுது கோபப்படாமல் இருக்கிறது நல்லதா இருக்கும். அதன் பிறகு பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மன தாங்கல்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் வரும். குடும்பத்துல கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமா பேசுவது ரொம்பவுமே நல்லது. வாகன வசதி உண்டாகும். அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது. எல்லா விஷயத்திலுமே கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நீண்ட தூர தகவல்கள் நல்லதா அமைய போகுது. எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்களுமே நிதானமா செயல்பட்டால் நல்லதா இருக்கும். அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம். அதனால கவனமா இருங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்ட போறீங்க. பணவரத்து கொஞ்சம் தாமதப்படும். கோபத்தை தவிர்ப்பது முடிஞ்ச வரைக்கும் நல்லதா இருக்கும். அதே போல வீணா யாருக்கும் தேவையில்லாம வாக்குறுதி கொடுப்பதை ரொம்பவுமே நீங்க தவிர்த்தே ஆகணும். அதை மீறி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்றுவதற்கு நீங்க ரொம்பவுமே பாடுபட வேண்டியதா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்க தவிர்த்துடுங்க. கோபப்படுறதை முற்றிலும் குறைச்சிடுங்க. எல்லா விதத்திலையும் நன்மை பெற நீங்க கொஞ்சம் இப்ப இருக்கிறத விடவே இன்னும் கடினமாகவும் தீவிரமாகவும் உழைச்சால் நன்மைகளை பெற முடியும். அதே போல 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பரிகாரமா முருக பெருமான செவ்வாய்க்கிழமையில வணங்கி வருவதன் மூலம் மற்றும் கந்த சஷ்டி கவசம் சொல்லி வணங்கி வருவதன் மூலம் எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான பலன்களையும் இந்த கடகராசி அன்பர்கள் பெற முடியும். இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே முருகனின் அருளால் நீங்க எதிர்த்து போராடக்கூடிய தன்னம்பிக்கை, ஆற்றல் இது எல்லாமே பிறக்கக்கூடிய யோகத்தை நீங்க பெற்றிருக்கீங்க. மேலும் எல்லா விஷயத்திலும் கவனமா செயல்பட்டாலே பலவிதமான நன்மைகள் வந்து சேரும். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமா யோசிச்சு செயல்படுத்தினால் எல்லா விதமான அனுகூலமான பயன்களையுமே இந்த மாதம் கடகராசி அன்பர்கள் பெற முடியும். இப்ப இருக்கிற கிரக நிலைகள் இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே சிறப்பா இருக்கு.
இருக்கு. இந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கிட்டா நல்ல வளமான வாழ்க்கையை அடைய முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள், வீட்டில் இருக்கவங்க யாராவது கடகராசியா இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமையும். மேலும் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே.